கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்துவிட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்துவிட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே 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 அக்கினி அக்கினியே 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 ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருங்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்னியே அக்னியே அக்னி 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 அக்னியே. சாபமெல்லாம் மாறட்டும், புது வாழ்வு மலர்ந்திட, இருளெல்லாம் மாற புது ஒளி பிறந்திட, பாவ சாபமெல்லாம் மாற புது அருள் பொழிந்திடட்டும். இந்த பரலோக அக்கினி கண்மலையானவரேன்னு சொல்லி, பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி, பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, தேவனின் அக்கினி, தெய்வீக அக்கினி. இறங்கும் அப்பா, இறங்கி வாங்க ஆவியானவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. இதோ காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உம் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நானாகவே வந்திருக்கிறேன். உம்மை நம்புவோர் சீயோன் மலை போல அசையாமல் நிலைத்திருப்பார்கள் என்று எங்களுக்கு கற்பிக்கிறீர் ஆண்டவரே. நீரே என் கற்பாரை, என் கோட்டை, என்னை விடுவிப்பர் என்று சொல்லி நீர் எங்களை விடுவிக்கிறவர். இயேசுவே என் கண்மலை என்று சொல்ல, என்னுடைய கண்மலை, தூங்காத கண்மலை. வாசிக்கலாம் சங்கீதம் 121 வசனங்கள். ஆமென். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும். ஆமென். மனுஷ மலைகள் அசையும், இயேசுடைய மலை அசையாது. ஆமென். அதனாலதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றார். சங்கீதம் 125:1 ஆண்டவரை நம்புவோர் சீயோன் மலை போல அசையாமல் இருப்பார். அப்போ என் கண்மலை தூங்காத கண்மலை. ஆமென். உன் கால் இடராதபடி உன்னை பார்த்து கொள்வார். உன்னை காக்கின்றவர், அவர் உறங்குவதும் இல்லை. இதோ நம்மை காப்பவர், உடைய கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். இந்த உலகில் எல்லா காவலாளிகளும் எல்லாம் தூங்குவாங்க, செக்யூரிட்டி தூங்குவான், ஆனால் இயேசு தூங்கவே மாட்டார். ஆமென். யாக்கோபு தனியாக இருந்த பொழுது இரவில் ஒரு கல்லை தலைக்கு வைத்து தூங்கினார். அப்போ வானம் திறந்தது, கடவுள் அவரை காத்தார்.
நீ தனியாக தூங்கும்போது கண்மலையானவர் உன்னை பார்க்கிறார். ஆமென். வாசிக்கலாம். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். ஆமென். அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான். எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களை ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான். அப்போது அவன் கண்ட கனவு இதுவே. நிலத்தில் ஊன்றியிருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக் கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர். மேலே வான தூதரை தொட்டு கொண்டிருந்தது, கடவுளின் தூதர் இறங்குவதும் ஏறுவதுமாயிருந்தார்கள். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய அபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழி மரபினருக்கும் தந்தருள்வேன். ஆமென். ஆமென். நீ கல்ல தலைக்கு வச்சு தூங்குற, நீ தரையில படுத்து தூங்குற, ஆனா வானம் திறந்திருக்கு. கடவுள் நீ தனியா தூங்கும்போது கண்மணியானவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு தனியா இருந்தபோது, பேதுரு சிறையில் இருந்த பொழுது தூதர் வந்து எழுப்பினார். இன்னைக்கு நீங்க பிரச்சனை என்ற சிறையில் இருக்கும் பொழுது கண்மலையானவர் தூங்க மாட்டார். ஆமென். சீடர்கள் படகில் இருந்த பொழுது இயேசு படகில் தூங்கினார் போல தெரிந்தது. தூங்கிவிட்டார் என்று சீடர்கள் பயந்தார்கள். ஆனால் புயலை அதற்றினார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கை படகு ஆடும் பொழுது அவர் எழுந்து அந்த வாழ்க்கை படகில் வருகின்ற அந்த புயலை அவர் அதட்டுவார். ஆமென். நன்றி ஆண்டவரே. அதனாலதான் திருப்பாடல் 4:8 சொல்கிறான், அமைதியுடன் படுத்துறங்குவேன், ஏனெனில் ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் அமைதியாக தூங்குகிறேன். இரவு நேரத்திலே பார்க்கிறேன். உடைய கண்மலை நிழலான கண்மலை, நிழல் போல இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உன்னை காப்பவர், உன் வலப்பக்கத்தில் உள்ள உன் நிழல் அவரே. ஆமென். பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிலாவும் உன்னை தாக்காது. ஆமென். நிழல் என்றால் என்ன? நீ போனால் நிழலும் வரும், நீ நின்றால் நிழலும் நிற்கும், பிரியாது. ஆமென். ஆமென். இயேசு என்ன சொல்ற? இதோ உலக முடிவரை என்னால் நான் உங்களோடு இருக்கிறேன். பகல் கதிரவன், பகல் வெயில், வேலை, வியர்வை, மன அழுத்தம், மற்றவருடைய பேச்சு, சூடு, இதெல்லாம் இரவுடைய நிலா, இரவு பயம், தனிமை, தீய கனவு, கண்ணீர், எல்லாற்றிலிருந்து காப்பவர் அந்த கண்மலை. ஆமென். நன்றி. ஆமென். ஆமென். உடைய கண்மலை என்றும் காக்கின்ற கண்மலை. காக்கும் அல்ல மீட்பர் உண்டேனுக்கு, காத்திடுவார் என்றுமே. நம்மை காக்கின்றது அவர். 7-8 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 121 7-8 வசனங்கள்.
ஆமென். ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார். ஆண்டவர் உன்னை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். அவர் உன் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் உள்ளே வரும்பொழுதும் இப்போதும் இப்போதும் எப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காப்பார். ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஆமென். இதுதாங்க முத்தாய்ப்பு. ஆமென். எல்லா தீமை நின்றும் நம்மை காக்கின்றவர், நம் உயிரை காக்கின்றவர். நீ போகும்போது வரும்பொழுது இப்பொழுது எப்பொழுதும் ஆண்டவர் உன்னை காப்பார். ஆமென். கடவுளுடைய அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் அருளும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருக்கிறது. ஆமென். அப்ப எல்லா தீமையிலிருந்தும் கொஞ்சம் இல்லை, எல்லா தீமையிலிருந்தும் நம்மை காக்கின்றவர், ஆமென். நம் உயிரை காப்பவர். உயிரை காப்பவர் என்று சொன்னால் உடலை மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மாவை காக்கின்றவர். ஆமென். நீங்க போகும்போதும் வரும் பொழுதும் எங்க போனாலும் வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களை வழிநடத்துபவர். ஆமென். அல்லேலூயா. நீ வரும்போதும் போகும் பொழுதும் நீ ஆசி பெறுவீர். ஆமென். ஆபிரகாமை பார்த்தோ நீ ஏன் ஆசியாக விளங்குவா என்று சொல்லு. ஆமென். இப்போதும் எப்போதும் இதுதாங்க நித்திய பாதுகாப்பு. இன்சூரன்ஸ் மாதிரி ஆமென். வருஷம் இல்லை, லைஃப் டைம் இல்லை, எவர் லாஸ்டிங். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்களை மாற்றுங்கள். ஃபோனில் இருந்து மனுஷன் மேலே இருந்து திருப்பி இயேசு மேல் கண்களை பதியுங்கள். ஆமென். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். வாயை திறந்து சொல்லுங்க. கஷ்டம் வரும்போது ஐயோ என்று சொல்லாதீங்க, இயேசுவே என் கண்மலைன்னு சொல்லுங்க. ஆமென். இயேசுவே என் கண்மலை. தூங்குறியா? தூங்க போறதுக்கு முன்னாடி என் கண்மலையான இயேசுவே, இதுவரை நான் மனுஷன் மலைகளை நம்பினப்பா, நீர் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர், என் பிரச்சனை விட பெரியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை நான் தூங்கும் வரை, தூங்கி முடிக்கும் வரை, எடுக்கும் வரை நீ தூங்காமல் என்னை பாதுகாக்கிறீரே. பகலின் வெயிலிலும் இரவின் பயத்திலும் நீரே என் இடலாக இருக்கிறீரப்பா. நான் போகும் வரும் இடங்களில் எல்லாம் இப்போதும் எப்பொழுதும் என்னை காத்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை எனக்கு தந்தி, ராஜா நீர் செய்த நன்மைகளை எனக்கு அது மறக்க முடியுமா? ஒரு நாளும் மறக்க. நீர் செய்த நன்மைகள், ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணில் அடங்காதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம். சங்கீதம் 146:3 மிக அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். மானிட மக்களை நம்ப வேண்டாம். ஆமென். ஆமென். அவர்களால் உனக்கு மீட்பு கிடைக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதேதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆமென். குன்றுகளிலிருந்து மலைகளில் செய்யப்படும் அமல்களில் இருந்தும் கிடைப்பது ஏமாற்றமே. குன்றுகளில் இருந்தும், மீண்டும் நல்லா திருத்தி வாசி மகளே, குன்றுகளிலிருந்தும் மலைகளில் செய்யப்படும் அமளிகளில் இருந்தும் மலைகளில் செய்யப்படும் அமளிகளில் இருந்தும் கிடைப்பது ஏமாற்றமே. கிடைப்பது ஏமாற்றமே.
இஸ்ரேலின் விடுதலை இஸ்ரேலின் விடுதலை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். மலைகளிடம் இருந்தோ குன்றுகளிடம் இருந்தோ வரும் ஆரவாரத்தால் பயனில்லை. ஆமென். ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். பணக்கார நண்பன் அவர் பெரிய மலை மாதிரி இருக்கலாம், அதிகாரிகள் எம்எல்ஏவாக இருக்கலாம், ஆஃபீஸராக இருக்கலாம், அவனு ஒரு பெரிய மலை மாதிரி தெரியலாம். டாக்டர் பெரிய ஒரு மலை மாதிரி தெரியலாம். ஆனால் வேதம் சொல்லுது, ஆட்சியாளர் நம்பாத, மனுஷனை நம்பாத, அவர்களால் மீட்பு கிடைக்காது. மலைகளிடமிருந்தோ குன்றுகளிலிருந்தோ வரும் ஆரவாரத்தால் ஒன்றும் பயனில்லை. ஆமென். நமக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆமென். நம்ம பல நேரம் மனுஷங்களை மலைகளை மாதிரி பார்க்குறோம். ஆமாம் பாருங்க. ஆனால் இயேசுடைய மலை அசையாது. ஆமென். அசையாத மலை. இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலும் மலைகள் இருக்கு. எப்படிப்பட்ட மலைகள்? கடன் பிரச்சனை என்ற ஒரு மலை, நோய் மலை, தனிமை மலை, பயம் மலை. அப்போ நம்முடைய பதில் என்ன? இயேசுவே என் கண்மலை, ஆமென். இயேசுவே என் கண்மலை. அதனால தான் கேட்கிறார் சங்கீதக்காரன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆமென். தாவீது எருசலேம் போகும்பொழுது வழியில் மலைகளை பார்க்கிறார். அந்த மலைகளில் பயங்கர ஆபத்து இருக்கிறது. திருடர்கள் இருந்திருப்பார்கள், காட்டு மிருகங்கள் இருந்தன, சிலை வழிபாடு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மலைகளில் தான் நடக்கும். அதனால தான் தாவீது கேட்குறாரு, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? நம்முடைய வாழ்க்கையில் மலை மாதிரி பிரச்சனை இருந்தால் அது பனி மாதிரி மாற்றி. ஆமென். அல்லேலூயா. மலைகளை நோக்கி என் கண்களை நான் உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆமென். ஆமன் பாருங்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆமென். உதவி எங்கிருந்து வரும்? இரவு பாதுகாப்பு. இன்று இரவுக்கு ஏற்றது கண்மலையானவர். ஆமென். நேற்று பார்த்தோம், பெரிய விருந்துவமே பார்த்தோம். மாலை நேரத்திலே சாக்கு சொல்லாதே, விருந்துக்கு வா, அவருடைய பிரசன்னத்தில் உட்காரு. ஆமென். வெயில் வந்துட்டா மண்ணா உருகி போயிடும். ஆமென். தனிமையின் பாதையில் நீ இருக்கிறியா? தனியா இருக்கிறவங்களுக்கு தாவீது இயேசுடைய தனிமை. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இப்போ கண்மணி யார்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்கள் உண்மை மட்டும் பார்க்கணுமாப்பா. ஆமென். என் கண்கள் மனுஷங்கிட்ட இல்லைப்பா, ஆமென். பணத்தை பார்க்கறது இல்லைப்பா. ஆமென். உங்கள்கிட்ட மட்டும் உதவி கேட்குறப்பா, உங்களை சித்தப்படியா. ஆமென். நான் தூங்கும்போது நீங்கள் தூங்காமல் என்னை பாதுகாக்கிறீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நான் போகும்போது வரும்போது நீர் என்னை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒரு தூசி கூட படாம
அழகு போல கூட்டிட்டு வரீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே அல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆமாண்டவரே, நீர் என்னை காக்கின்ற தேவன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உள்ளங்கையில் வச்சு தாங்குறீங்கப்பா. நான் தான்ப்பா மறந்து நான் வலிக்கு போயிடுறேன். நீங்க என்ன பிடிச்சுக்கங்கப்பா, நான் பிடிச்சா விட்டுருங்கப்பா. நான் போகும் வரும் இடங்களிலெல்லாம் என்னை காக்கின்றவர் என்ன கண்மணி ஆண்டவர். கண்மணியானவர் தூங்காதவர். நம்ம தூங்கினாலும் அவர் தூங்குறது இல்லை. அவர் நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறார், காவல் காக்கிறார். கண்மலையை நோக்கியல்ல, மலைக்கு மேலே, மலையில திருடர்கள் பேய்கள் இருந்த காலம். தாவீது சொல்றார், நான் மலையை பார்க்கல, மலையை படைத்தவரை பார்க்கிறேன். மலையை பார்த்து பயந்துறோம். ஐயோ, இது ஏற முடியுமா? முடியாது. அது எப்படி போவேன்? என்ன இப்படி ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை மலை மாதிரி இருக்கு, நான் இதுலேருந்து எப்படி விடுபடுவது? அங்கே ஒரு காலா, இங்கே ஒரு காலா. ஆமாம் பாங்கடி, அந்த இடத்துல ஒப்பு கொடுங்க. நான் மலை மாறி இருக்கிற துன்பத்தை நான் பார்க்கல, என் கண்மலையானவரை நான் பார்க்குறேன். என் கண்மலையானவரை நான் பார்க்குறேன். அங்கிருந்து எனக்கு உதவி வரும். கண் மலை அல்ல, கண் போன்ற மலை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கண்மலை என்றால் கண்ணுக்கு தெரியும் மலை, பெரிய மலை. கடவுள் நமக்கு கண் முன்னே நிற்கும் பெரிய மலை மாதிரி. அசையாத பாதுகாப்பு. மலைகளை எருசலேம் சூழ்ந்துள்ளது போல ஆண்டவர் தம் மக்களை சூழ்ந்திருக்கிறார். ஆண்டவருடைய எல்லா தீமையிலிருந்தும் காப்பார். நீ போகும் போதும் வரும் பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உன்னை எப்பொழுதும் காப்பார். ஆண்டவரே, உன்னை காப்பவர் உன் வலப்பக்கத்தில் உள்ள நிழலாய் இருக்கிறார். பக்கத்தில் எப்பொழுது ஆல்வேஸ். உன்னை காப்பவர் ஒரு நாளும் உறங்க மாட்டார். உன்னை காப்பவர் கண் அயர்வதும் இல்லை, உயரங்குவதும் இல்லை. அதனாலதான் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் போகும்போது வரும் பொழுதும் எப்பொழுதும் என்னை காப்பவரே, என் ஆத்மாவை காக்கும் கண்மலையானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. பகலிலே கதிரவன் என்னை தாக்காது, இரவிலே நிலவும் என்னை தாக்காது. நிழலானவரே, என் வலது பக்கத்தில் நிழலாயிருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உறங்காத தேவன், என்னை காக்கும் தேவன், ஒரு நாளும் உறங்குவதில்லை. கண்ணயராதவர், என் கண்ணயராதவரே, என்னை காக்கும் தேவன், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பல கவலையில் இருக்கிற, எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? வானமும் பூமியும் படைத்த இறைவனிடமிருந்தே எனக்கு உதவி வரும். கண்மலையானவர், இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்முடைய பலவீன நேரங்களில் அவருடைய கிருபை
எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே ஸ்துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே ஸ்துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, ஸ்துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, ஸ்துதிக்கு பாத்திரரே. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்ற வாக்கு தத்தம். உன்னை கை நிகழவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஒப்பு கொடுப்போம். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும். இயேசு பார்த்து கொள்வார். அவருடைய சமூகத்தில் போட்டுருங்க. எல்லா விண்ணப்பங்களையும் அவருடைய சமூகத்தில் வச்சுருங்க. பிளாங்க் பேப்பரில் சைன் போட்டு வச்சுருங்க. ஆண்டவரே நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கப்பா, இப்படி சித்தப்படி ஃபில்லப் பண்ணிக்கோங்கப்பா. அந்த தைரிய கட்ஸ் வேணும். நான் ஃபில்லப் பண்ணேன்னா அது சரியாகாது. ஆண்டவரே நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கப்பா. நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அதை நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர். உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, உடைத்து உருவாக்குமே. உடைங்கப்பா, என்னை உடைச்சு நீங்கள் உருவாக்குங்கப்பா. உடைந்த பாத்திரம் நான், ஒரு குலைந்த பாத்திரம் ஆண்டவர். நீங்கள் உருவாக்குங்க ஆண்டவர். நீங்கள் வணைங்கப்பா. என் இஷ்டத்துக்கு நான் வணைய முடியாது ஆண்டவர். உங்கள் கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிற ஆண்டவர். நீங்கள் வணைங்க, நீங்கள் வணைங்க ஆண்டவர். உங்கள் கையில் இருக்கிற களிமண் ஆண்டவர். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வணைஞ்சால் தான் அது சிறைக்காடும். என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவர். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, உடைத்து உருவாக்குமேன்னு சொல்லி உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் கடந்து வந்த பாதைகள், கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள், முட்கள் வேலிகள், நடக்க முடியலப்பா.
நடக்க முடியலப்பா, வேதனையோடு இருக்கிறாயா? என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, உண்மையான தேவன் கண்மலையானவரை நோக்கி அவரை பாருங்க, உத்து பாருங்க. ஆண்டவரே, எங்கனே கண்மலை நோக்கி என் கைகளை உயர்த்துகிறேன். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய தேவனிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசீர்வதிக்கவே, உன்னை ஆசியாய் விளங்குவார். உன்னை ஆசீர்வதித்தே உன்னை ஆசீர்வாதமாய் விளங்குவார். நீயே ஆசியா விளங்குவாய். கண்மலைட்டு வந்து உட்காந்துரு, கண்மலை பார்த்துக்கொள்வார். கண் மலை கண்ணின் இமை போல பார்த்துக்கொள்வார். கலங்காதே மகளே, திகையாதே, பயப்படாதே. நெருக்கடியா, இன்னலா, இக்கட்டா, பயமா, தனிமையா, பயப்படாதே. நான் கூடவே இருக்கிறேன், அவன் பக்கத்திலே இருக்கிறேன். அருமை மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நான் கூட இருக்கிறேனே, நீ ஏன் பயப்படுற? பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிற தேவன் உன் வலப்பக்கத்திலே நிற்கிறார். அந்த பிரசன்னத்தை உணர்ந்துக்கும். எப்பொழுது இயேசுவே என் கண்மலை, என் பக்கத்தில் கண்மலை இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? என் இயேசுதான் என் கண்மலை, கண்ணின் இமை போல காக்கின்ற மலை, ஆசீர்வதிக்கின்ற தேவன், பலப்படுத்துகிற தேவன், சுமக்கின்ற தேவன், ஆறுதலின் தெய்வம், அரவணைக்கின்ற தெய்வம். இப்படி சொல்லிக்கொண்டே போகணும். எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆமாண்டவரே, வேறு ஆசை ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு, உங்கள் முகத்தை பார்க்கணும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, உம்மை நான் காண வேண்டும், உங்கள் முகத்தை தரிசிக்கணும். எனக்கு ஒரு ஏக்கம் உண்டப்பா, உங்களுடைய சமூகத்தில் இருக்கணும், எப்போதும் உங்களுடைய பிரசன்ஸில் இருக்கணும். இயேசுவே என் கூட இருங்க, இயேசுவே என் கூட இருக்கிறீங்க, எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி இந்த தைரியத்தை நீங்கள் கொடுங்க. கலங்கி போய் இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயப்படுறியா? ஒரு நாளும் அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை. இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னோடு உன்னை எப்பொழுதும் பார்த்து அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்திலே நான் நடக்கணும். நீ நடக்க வேண்டிய பாதை நான் உனக்கு காட்டுவேன். வலப்புறமோ இடப்புறமோ எப்படி போகணுன்றதை நான் உனக்கு சொல்லித்தரேன். என்கிட்ட கேளு. மெல்லிய சத்தம், பின்னாடிருந்து ஒரு மெல்லிய சத்தம் வரும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.